ஏன் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல வெளியே போடா. என் கண்ணு முன்னாலேயே நிக்காத. ஐயோ அம்மா, ப்ளீஸ் அவரை இப்படி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. அவரை அவமானப்படுத்தி பேசாதீங்கம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ். என்னடி இப்ப எதுக்கு உன் கண்ணு கலங்குது? திடீர்னு நீ பேசுற டோனே மாறுது. சொல்லு, நான் இவனை பத்தி பேசினா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சொல்லுடி, ஏன் கண் கலங்குற? அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். என்ன அப்படி கோவமா பார்க்காதீங்கம்மா, நான் உங்க பொண்ணுமா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஏய், பேச்ச திசை திருப்பாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவனை நான் இன்சல்ட் பண்ணா உனக்கு ஏன் டென்ஷன் ஆகுதுன்னு கேக்குறேன். சொல்லுடி, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீ ஏன் பேசுற? ஏய், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவனை திட்டுனா நீ ஏன் கண் கலங்குற? அவனுக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்குமா, இருக்கு. என்னடி இருக்கு? சொல்லுடி, என்ன இருக்கு? ஏன்னா அவரு என் புருஷன். என்னடி சொல்ற? இவன் உன் புருஷனா? ஆமாமா, இவர்தான் என் புருஷன். ஏய், கல்யாணம் ஆனதாண்டி புருஷன். உனக்கு எங்க கல்யாணம் ஆச்சு? சொல்லுடி, ஏன் பயந்து நிக்கிற? சொல்லு. ஆமாமா, இவருக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதான் அவரு கட்டின தாலி. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கேளுங்கம்மா. நீங்க பார்த்த மாப்பிள்ள வீட்டுக்கு தட்டு மாத்த வந்தப்பவே எனக்கும் இவருக்கும் கோவில்ல கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் ராஜா மாமா அங்க வந்தாரு. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? அம்மா, நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு ராஜா மாமா எங்களை ரொம்ப கோச்சுக்கிட்டாருமா. அப்புறம் வேற வழி இல்ல, நடந்தது நடந்து போச்சு. உங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உங்களை ஏத்துக்க வைக்கிறேன், அது வரைக்கும் பேசாம இருங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் இவ்வளவு நாள் வெளியே சொல்லாம இருந்தோம். என்ன மன்னிச்சிருமா. துர்கா, ஏய் ஓடுகாலி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருட்டு தாலியை கட்டிக்கிட்டு வீட்டே வந்து இருப்பேன். எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு? சொல்லுடி, சொல்லுங்கறல. மேடம், மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் என்னோட மனசை இவர்கிட்ட பறி கொடுத்துட்டேம்மா. பெத்த தாய் தகப்பனை ஏமாத்திட்டு
தைரியமா திருட்டு தாலி கட்டிக்கிட்டதும் இல்லாம இத்தனை நாளா அத மறைச்சு என்கிட்டயே நடிச்சிருக்கேன். ஏய், பெத்தவ கிட்டயே பொய்யா இருந்திருக்கேல்ல. உனக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்தம் இருக்கும். போறீங்க இது. அம்மா அம்மா நிறுத்துங்கம்மா. என்னம்மா நீங்க? அவ மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கட்டிக்கிட்டா அவ்வளவுதானம்மா. அவ என்ன கொலை குத்தமா செஞ்சிட்டா? கொலை தாண்டி இவ செஞ்சது கொலைதான். நான் இவ மேல வச்சிருந்த நம்பிக்கைய இவ அப்படியே கொன்னுட்டா. என்னோட பாசத்தை கொன்னுட்டா. இத்தனை நாள் வளர்த்த தாயோட மனசு அப்படியே கொன்னுட்டா. அம்மா அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, நான் பேசுறது சத்தியம். உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லடி, நம்பிக்கைய கொலை செய்யறதும் கொலைதான். அத்தை ப்ளீஸ், எனக்கு புரியுது. கோபப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிங்களேன். நான் எப்படி யோசிச்சாலும் இப்படிதான் சொல்லுவேன். பண்றதையெல்லாம் பண்ணிட்டு வீட்ல கேஷுவலா இருந்தாலே ஏ அது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் மனசுல தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்ல. அப்போ என்ன பத்தி இவளுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இவளுக்கு அக்கறை இல்ல, மரியாதை இல்ல, அன்பு இல்ல. இப்படிப்பட்டவ என்னோட மகளே இல்ல. அம்மா ப்ளீஸ்மா, நீங்க இப்படி பேசுறது என்னால தாங்க முடியலம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. எங்களை ஏத்துக்கங்கம்மா. எது? உன்னை ஏத்துக்கிறதா? அதை விட நான் ஆத்துல போய் விழுந்து வெள்ளத்தோட போயிருவேண்டி. இவ்வளவையும் பண்ண உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதம்மா. உன் மேல நான் வச்ச பாசத்தை நீ மதிக்கல. நீ இப்படி செஞ்சா அது எனக்கு எப்படி வலிக்கும்னு நீ யோசிக்கவே இல்லை. உனக்கு உன் ஆசை மட்டும்தான் பெருசா இருந்திருக்கு. இத பாருடி, எப்போ நீ இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியோ, இனிமே நீ எனக்கு மகளும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. அம்மா, உனக்கு மன்னிப்பே இல்ல. என் கண்ணு முன்னாலே நிக்காத, வெளியில போ. கோவத்துல நான் உன்னை கொன்னால கொன்னுடுவேடி. வெளியில போ. அம்மா ப்ளீஸ்மா. ஏய், ஏண்டி நிக்கிற? வெளிய போ. ஐயோ அம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. வெளிய போடி. எங்கயாவது போய் தொலைங்க. இனிமே எனக்கு 4 மகளுங்க இல்ல, 3 மகளுங்க தான். ஒருத்தி செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, துர்கா பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா அதுக்காக இப்படி அவ்வளவு ஒரேடியா வெறுத்து விரட்டுறது நியாயமா? ஈஸ்வரி, கொஞ்சம் நிதானமா யோசி. அவங்க பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். என்னது சரி பண்றதா? என் மனசு அவ சுக்கு சுக்கா உடைச்சிருக்கா. அத நான் சரி பண்ண முடியுமா? சாமுண்டீஸ்வரி மக அம்மாவுக்கே தெரியாம எவனையோ ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊரே பேசுது. அத சரி பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன பேசுறீங்க நீங்களா? இல்லை ஈஸ்வரி, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ பொண்டாட்டி ஆயிட்டாங்க.
அவங்கள அடிச்சு துரத்துறதுனால எதுவும் மாற போறதில்ல. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கலாமே. இல்லங்க, அது மட்டும் முடியாது. நான் செத்தாலும் அது நடக்காது. என்னம்மா நீ? என்ன இருந்தாலும் அவ நம்ம பொண்ணுமா. நம்ம பொண்ணுதான். ஆனா என்கிட்ட இவ பொய்யா இருந்திருக்காளே, என்ன போய் ஏமாத்திருக்காளே. என்னால எதை வேணாலும் மன்னிக்க முடியும். ஆனா பொய் சொல்லி ஏமாத்துறவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது. இவனையெல்லாம் என்னால மாப்பிளையா ஏத்துக்கவே முடியாது. என்னை யாரும் கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். ச்சே. மேடம் அம்மா 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 மேடம் அம்மா வா மவனே. கல்யாண மண்டபத்துல என்ன நடந்துச்சு? நாம பிளான் பண்ண மாதிரி தானே கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஃப்ராடு தானே சாமுண்டீஸ்வரி பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா. இல்ல சித்தி, நாம நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. என்னடா புதிர் போடுற? அங்க என்ன நடந்துச்சு சொல்லு. சித்தி, அந்த துர்கா யாருக்கும் தெரியாம ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கா. என்னது? ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா சித்தி, எங்களுக்கே அது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. நம்ம பிளான் எதுக்கும் அங்க வேலை இல்லாம போயிடுச்சு. அந்த துர்காவுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சுன்னா அவ கழுத்துல தாலி கட்டினது யாருடா? சித்தி, அந்த வீட்ல நவீன்கிற ஒரு டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அப்போ இவ்வளவு நாள் வீட்டுக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை மறைச்சிருந்திருக்காளா? ஆமா சித்தி, மறைச்சுதான் வச்சிருந்திருக்கா. சரியான நெஞ்செழுத்தக்காரியா இருப்பா போல இருக்கே. கல்யாணத்தை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இன்னொரு கல்யாண ஏற்பாடு செஞ்சு அது மண்டபம் போற வரைக்கும் சைலண்டா இருந்திருக்காளே. ஆமா காளியம்மா, இந்த உண்மை தெரிஞ்ச சாமுண்டீஸ்வரி அவ பொண்ண மண்டபத்தை விட்டே துரத்தி அனுப்பிச்சிட்டா. அப்ப இந்த தடவையும் நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியலன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது சித்தி. பெத்த பொண்ண வீட்டை விட்டு துரத்துனது, அவ மண்டபத்துல இருந்த சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னது நமக்கு வெற்றி தானே? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். மண்டபத்துல அவ அவமானப்பட்டு நின்னது நமக்கு வெற்றி தான். இத வச்சே நாம கொஞ்சம் கேம் விளையாடணும் அவனே. என்ன பண்ணலாம் சித்தி? வீட்டை விட்டு வெளியில வந்த அவளோட பொண்ணு நிம்மதியா இருக்க கூடாது. அவளுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அத பாத்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரியால சும்மா இருக்க முடியாது. பெத்த பாசத்துல அவ வந்தான்னா அத வச்சு அவளுக்கும் நாம பிரச்சனை கொடுக்க வேண்டியதுதான். காளியம்மா, அங்க மண்டபத்துல நமக்கு சாதகமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அந்த ஏட்டு சண்முகம் எல்லாம் உண்மையை சொல்றதுக்காக அங்க வந்தான். அவன் கதையை நான் முடிக்கலாம்னு நினைச்சேன்.
ஆனா அவன் அந்த மாயா கையால குண்டடிப்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான நிலைமையில அட்மிட் ஆயிருக்கான். ஆனா அவன் பொழைக்க மாட்டான், கண்டிப்பா செத்துருவான். ஒருவேளை அவன் பொழைச்சிட்டா என்ன பண்றது? இல்ல காளிமா, அவன் பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். அப்படிலாம் அவனை சாதாரணமா விட்டுறக்கூடாது. ஒருவேளை அவன் பொழைச்சிட்டா ஆபத்து தானே. உண்மையா அந்த கிழவி கிட்டையும் இல்ல அந்த டிரைவர் பையகிட்டையும் சொல்லிட்டா 2 குடும்பமும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துரும். அது நடக்கவே கூடாது. பிரிஞ்ச குடும்பம் என்னைக்கும் பிரிஞ்சதாவே இருக்கணும், ஒண்ணு சேரவே கூடாது. அதுக்கு அந்த போலீஸ்காரன் உயிரோடவே இருக்க கூடாது. அவன் கதையை முடிச்சிடுங்க. சரி காளிமா, நான் அவன் கதையை முடிச்சிடுறேன், நீ கவலைப்படாம இரு. சரி சிவனாண்டி, சித்தி என் ஜாமீன் விஷயம் எந்த அளவுல இருக்கு? சித்தி லாயர் கிட்ட பேசுனேன். கூடிய சீக்கிரம் நீங்க வெளியே வந்துடலாம்னு சொல்லிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க சித்தி. சரி, நீங்க போய் அந்த போலீஸ்காரன் கதையை முதல்ல முடிங்க. நமக்கு எதிரா இருக்கிற எல்லா சாட்சிகளையும் அழிச்சிடணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். சரி காளிமா, அந்த போலீஸ்காரன் கதையை இமீடியட்டா முடிச்சிடுறேன். அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம் சித்தி. டாக்டர், அவருக்கு நினைவு திரும்பிடுச்சிங்களா? எப்படி இருக்கு அவருக்கு? இது வரைக்கும் கான்சியஸ் வரலம்மா. எப்போ வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. இன்னைக்கே வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், இல்லை 1 மாதம் கழிச்சு கூட வரலாம். பொறுமையாக வெயிட் பண்ணி தாம்மா பார்க்கணும். என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? இவர் பதில் நம்பிக்கையா இருக்குன்னு நினைச்சா இப்படி சொல்லிட்டு போறாரு. முருகா, அம்மா ஒரு நிமிஷம்மா. சொல்லுங்கம்மா. நான் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏதாவது தகவல்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. முருகா. எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி கோவில்ல வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா முதல்ல கோவப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் அப்புறம் சமாதானமாகி நம்மள ஏத்துப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க மனசு மாறாம நம்மள வெளியில துரத்திட்டாங்க. நானும் ஆன்ட்டிய ராஜா கன்வின்ஸ் பண்ணி நம்மளை ஏத்துக்க வச்சிருவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அவரையும் மீறி ஆன்ட்டி இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்து நம்மளை விரட்டி விட்டாங்க. இப்போ என்னதான் பண்றது? இப்படியே கோவில்ல எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறது? சரி, நான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். நான் அவங்களுக்கு ஒரே பையன்றதுனால என்னோட சிச்சுவேஷனை சொன்னா கண்டிப்பா அவங்கள நம்மள புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். அப்பா, நான் நவீன் பேசுறேன். நவீனா? எனக்கு அப்படியே தெரியாதே. அப்பா, என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்களுக்கு பேசினது இன்னைக்கு வரைக்கும் கோவமா? இவ்வளவு நாளா இல்லாம இப்ப எது கால் பண்ற? நாங்க உயிரோட இருக்கமா போயிட்டோமான்னு பார்க்க கால் பண்ணியா? அப்பா, கோவத்துல என்ன ஏன் என்னென்னமோ பேசுறீங்கப்பா? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு கொஞ்சம் சொல்றியா? நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு கெஞ்சி கேட்டோம். எங்க கூட வந்தியா நீ? அந்த பட்டிக்காட்டு பொண்ணுக்காக எங்களை தூக்கி எரிஞ்சவதானே நீ. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அப்பவே செத்துட்டடா. சரி, இப்ப நீ எதுக்கு போன் பண்ண, அதை சொல்லு. அப்பா, இல்லப்பா, நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சபாஷ்டா. பெத்தவள தாப்பா மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்ட பாத்தியா? இப்ப என்ன தகவல் சொன்ன போன் பண்ண? அப்பா, சாரிப்பா, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முட்டாள், என்னடா பொல்லாத சூழ்நிலை? பெத்தவங்க இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி
கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டால நீ. அப்படி அவ உன்னை மயக்க வச்சிருக்காளா?